بسم الله الرحمن الرحيم. நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேல், அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாதாபிஈன்கள், உலகில் வாழ்ந்து வரைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய சபையில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மேலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய அனைவருக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவுகளிலும் கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து அதன் புரிவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமலானை அடைந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக முதலாவது ஜும்ஆவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தை அடைந்த நாம் அல்லாஹ்விற்கு மிக அதிகமாக நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏனென்று சொன்னால், எத்தனையோ நபர்கள் சென்ற வருடம் நம்முடன் இருந்தவர்கள் எல்லாம் இந்த வருடம் நம்முடன் இல்லை. எந்த அளவுக்கு சொன்னால், ரமலானிற்கு ஒரு நாள் முன்பாக கூட நிறைய பேர் நம்மை விட்டு சென்றிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், எங்களை இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய செய்திருக்கின்றாயே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கு நாம் இவ்வாறு துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களை இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகமாக அடையக்கூடிய தௌஃபீக் தருவாயாக என்பதாக நம்முடைய வாழ்நாளிலே அதிகமான ரமலானை சந்தித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் என்ற அடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய இந்த மாதத்திலே ரமலான் சம்பந்தமான சில தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய அனைவருக்கும் சொன்ன விஷயத்தை முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய முதல் தகவலாக இதை நான் சொல்லிவிட்டேன். நோன்பு அது என் மீது கடமை. நோன்பு என் மீது கடமை என்ற அந்த கடமை உணர்வும் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், கடமை என்று வரும் பொழுதுதான் அதை கண்ணும் கருத்துமாக செய்வோம். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். வாகனத்தை ஓட்டுகின்றோம், தலையில் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று விதியாக்கப்பட்டிருக்கின்றது. அதை கண்காணிக்க ஒரு பாதுகாவலர் இருக்கின்றார். அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்பதற்காக என்ன செய்வோம்? மிகச் சரியாக எங்கு சென்றாலும் தலையிலே ஹெல்மெட்டை அணிந்து செல்வோம். நாம் ஹெல்மெட்டை அணியாமல் வைத்திருந்தாலும் கூட பாதுகாவலரை, அந்த போலீஸை பார்த்து விட்டால் தூரமாக நின்று என்ன செய்வோம்? வண்டியை நிறுத்தி ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு வண்டியை ஓடிச்சு. ஏன்? இது விதியாக்கப்பட்டிருக்கின்றது. சாலையிலே நீங்கள் இடதுபுறமாக செல்ல வேண்டும் என்பது விதி. எனவே ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க? கண்ணும் கருத்தமாக இடதுபுறத்தில் மட்டுமே செல்கிறீர்கள். இதற்கு மாற்றமாக வலதுபுறத்தில் தான் நான் செல்லுவேன் என்று சொன்னால் அதை கொண்டு விபத்துகள் தான் ஏற்படும். அதனால் அவர் பாதிக்கப்படுவார், அபராதம் விதிக்கப்படுவார். அன்பிற்குரியவர்களே,
இதுபோலதான் எப்பொழுது கடமை என்று நாம் வரும்பொழுதுதான் நான் அதை சரியாக செய்வேன். இதுபோன்ற உலக ரீதியான இந்த கடமைகளை நாம் கண்ணும் கருத்தமாக ஏன் செய்கின்றோம்? பிடிக்கப்படுவோம், அபராதம் விதிக்கப்படுவோம் என்ற பயம். ஆனால் அல்லாஹ் நம்ம மீது விதித்திருக்கிற இந்த கடமைக்காக நிச்சயமாக நாமும் பிடிக்கப்படுவோம். உலகத்திலே எப்படி நாம் வாகனத்தினுடைய விதிமீறல்களை, சாலையினுடைய விதிமீறலை மீறுவதால் பிடிக்கப்படுகின்றோமோ, அபராதம் விதிக்கப்படுகின்றோமோ, அதுபோன்றுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையை எப்பொழுது நாம் விடுகின்றோமோ அங்கு நாம் பிடிக்கப்படுவோம், அபராதம் விதிக்கப்படுவோம், தண்டனை கொடுக்கப்படுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். எனவே முதல் தகவல், நோன்பு என் மீது கடமை என்ற இந்த கடமை உணர்வை கொண்டவர்களாக நாம் நோன்பை நோற்றாக. ஷரீஅத்திலே, தீனிலே விதிவிலக்கப்பட்டவர்களை தவிர மற்ற அனைவர்களும் இந்த நோன்பை நோற்றார்கள். யாருக்கு விதிவிலக்கு? குர்ஆன் சொல்லுகின்றது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும். யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறீர்களோ நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஃபமன் கான மின்கும் மரீதன் வமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபர். யாராவது உங்களிலே நோயாளிகளாக இருந்தாலோ அல்லது பிரயாணத்தில் இருந்தாலோ இவர்களை தவிர இவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர். அடுத்த நாட்களிலே, நோன்பு அல்லாத அடுத்த நாட்களிலே இதை கணக்கிட்டு எத்தனை நாள் நாம் நோன்பு விட்டிருக்கின்றோமோ, நோயின் காரணமாகவோ அல்லது பிரயாணத்தின் காரணமாகவோ நோன்பு விட்டிருந்தால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். 2 நாளா 3 நாளா, இந்த 3 நாட்களுடைய நோன்பை பிறகு ரமதான் அல்லாத காலத்திலே நோன்பு நோன்பது கட்டாயம் கடமையாகும். அன்பிற்குரியவர்களே, இவர்களை தவிர நோயாளியால், எந்த நோயாளி நோன்பை விடுவதற்கு தகுதியானவர்? மருத்துவர் பரிந்துரைக்க வேண்டும். இவர் நோன்பு வைத்தால் இன்ன வியாதியுடையவராக இருக்கிறார், இவருடைய வியாதி அதிகரிக்கக்கூடும், இதனால் இவர் உயிர் போவதற்கும் சாத்தியம் இருக்கு என்று மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட வேண்டும். இவருடைய இந்த நோயால் பாதிப்பு அதிகமாகும் என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கப்பட்ட இந்த நோயாளிகள் நோன்பை விடுவதற்கு ஷரீஅத்தில் இடம்பெறுகிறது. பிறகு அவர் ஆரோக்கியமாகிவிட்டால் அந்த நோன்பை விடுவித்து. அதே போன்றுதான் ஷரீஅத் நிர்ணயித்த இந்த சஃபர் பிரயாணம், வெகு நீண்ட தொலைதூரம் செல்ல போகிறார், இதை கொண்டு அவருக்கு பாதிப்பு இருக்கின்றது என்று நினைத்தால் அவர் அந்த காலத்திலே நோன்பை விட்டுவிட்டு பிறகு என்ன செய்யணுங்க? அவர் நோன்பை கட்டாயம் நோக்க வேண்டும். இரண்டாவது தகவலாக நோன்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, நோன்பை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது இதனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஈமான் கொண்டவர்களே, உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். இது உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தின் மீது எவ்வாறு அல்லாஹ் நோன்பை கடமையாக ஆக்கியிருந்தாலும் உங்களின் மீதும் அல்லாஹ் நோன்பை கடமையாக இருந்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நோன்பினுடைய நோக்கத்தை சொல்லி, நோக்கம் எதற்காக இந்த நோன்பு என்பதை பற்றி சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன். இதை கொண்டு நீங்கள் இறை அச்சம் உடையவர்களாக மாறலாம், தக்வா உடையவர்களாக மாறலாம். தக்வா, இறை அச்சம் இருக்கின்றதே, இந்த அமல் தான் அல்லாஹ்வுடன் மிக நெருக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இறை அச்சத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது. குர்ஆனிலே கூட அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களிலே சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்கள், உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் யார் என்று சொன்னால் இறை அச்சமுடையவர்கள். எனவே இந்த இறை அச்சம் பெறுவதற்காக அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக, யார் நோன்பை இழக்கிறார்களோ அல்லாஹ் அவரை தக்வாவுடையவர்களாக, இறை அச்சமுடையவர்களாக மாற்றுவான். இந்த தக்வாவை கொண்டு நாம் எத்தனை பிரயோஜனங்களை பெறுகின்றோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறார், வமன் யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுகின்றார்களோ, இறை அச்சம் கொள்கின்றார்களோ, தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ,
அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் அவருடைய பாதையை மிக இலகுவாக ஆக்கி வைக்கின்றோம். அவர் செல்லும் பாதைகளை நாம் மிக விசாலப்படுத்தி தருகின்றோம். அவருக்கு வழிவிடுகின்றோம். எந்த அளவுக்கு அவர் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு நாம் உணவையும் வழங்குகின்றோம். உலகத்திலே பொருளாதார இன்னும் எத்தனை தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளுக்குரிய கதவைகள் எல்லாம் லேசாக்குகின்றான், திறந்து வைக்கின்றான். அவர் அறியாத புறத்திலிருந்தெல்லாம் அவருக்கு உணவை கொடுக்கின்றார் என்பதாக தக்வா உடையவர்களை பற்றி அவர்களுக்கு கொடுக்கும் வாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். எனவே நாம் இந்த இறையச்சத்தை தக்வாவை இந்த நோன்பின் மூலம் பெறலாம். இறையச்சத்தை கொண்டு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடன் நெருக்கம் பெற்றவர்களாக மாறினார். எந்த அளவிற்கு அல்லாஹ் நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொல்லும் அளவிற்கு இந்த இறையச்சம் அவர்களை உயர்ந்த அந்தஸ்திலே சஹாபாக்கள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்வார்கள். இது கூடுமா, இது கூடாதா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, வார்த்தைகளை கூட பார்த்து பார்த்து பேசுவார். இதுதான் இறையச்சம். வார்த்தைகளை கூட ஏதோ யாரையும் பேசிவிடுவது அல்ல. ஏதாவது தவறாக பேசிவிட்டால் அதற்கான மன்னிப்பை பெறும் வரை அவர்கள் ஓய மாட்டார். யாரையாவது பேசிவிட்டால் என்ன செய்வார்கள்? அது தவறு என்று தெரிந்தால் அதற்கான மன்னிப்பை அவர்கள் கேட்டு பெற்ற பிறகுதான் அவர்கள் நிம்மதி பெறுவார்கள் என்பதாக நாம் வரலாற்று. எனவே இவைகள் தான் இறையச்சம். நம்முடைய செயல்களை நாம் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு அச்சம் கொள்வது. இது சரியா, இது தவறா, இது ஆகமாக்கப்பட்டதா, இது ஆகாததா, இது ஹலாலா, இது ஹராமா, இதை நாம் செய்கின்றோமே இது அல்லாஹ்விற்கு உகந்ததா இல்லையா என்று நாம் பார்த்து பார்த்து செய்கின்றோமே, இதுதான் இறையச்சம். அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் நிறைவேற்றும் பொழுது இதை நான் நிறைவேற்றுகின்றேனா இல்லையா என்பதை பார்த்து பார்த்து செய்கின்றோமே, இதுதான் இறையச்சம். இந்த இறையச்சத்தை அல்லாஹ் நோன்பின் மூலமாக வழங்குகின்றார். நோன்பின் மூலமாக நாம் நோன்பினுடைய 3வது தகவலாக ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகின்றது. ஹதீஸில் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது. இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை கருத்திருக்கிறது. நரகத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படுகின்றது. அட்டூழியம் புரியும் ஷைத்தான்களை அல்லாஹ் விலங்கிடுகின்றான். அட்டூழியம் புரியும் ஷைத்தான்களை விலங்கிடுகின்றான். எதற்காக? இந்த ரமலானின் சிறப்பை கொண்டு. அதே சமயம் நம்முடன் குடியிருக்கின்ற சாதாரண ஷைத்தான்கள் அப்படியே தான் இருக்கின்றார் என்பதாக அறிஞர்கள் சொல்லுகின்றனர். அட்டூழியம் புரியும் ஷைத்தான்கள் தான் விலங்கிடப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு ஷைத்தான் இருக்கின்றார். அவனை என்ன செய்யறான்? அவன் நார்மலா இருக்கான். எனவே நாம உஷாராகவும் இருக்கணும். ரமலான் மாதத்திலே கூட ஷைத்தான் என்ன செய்ய? சாதாரண ஷைத்தான் நம்மை வடிகெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே உஷாராக இருக்க வேண்டும். 4வது தகவலாக நோன்பை அல்லாஹ் தனக்கு உரியதாக ஆக்கியிருக்கிறார். நோன்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார் என்பதாக அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி, நோன்பு எனக்கு உரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நோன்பு இருக்கிறது எனக்கு உரியது, அதற்கான கூலியை நானே வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்போ எல்லா அமல்களுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகின்றான். ஏன் நோன்பிற்கு மட்டும் பிரத்யேகமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் எல்லா அமல்களுக்கும் மலக்கின் மூலமாக அல்லாஹ் கூலி எழுதுகின்றான், அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் இந்த நோன்பிற்கான கூலியை நானே அவர்களுக்கு ஆகிவிடுகின்றேன். வறுமையிலே அவர்களுக்கான கூலியை நானே அவர்களுக்கு நேரடியாக வழங்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு அல்லாஹ் மலக்குமாரிடத்தில் கேட்கின்றானா, மலக்குமார்களே, என்னுடைய அடியார்கள் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்தார்கள், இரவு நேரங்கள் என்று வணங்கினார்கள், அவர்களுக்கு என்ன கூலியை கொடுக்கும்? அல்லாஹ் கேட்கின்றான் மலக்குமார்கள். ஏன்? இந்த நோன்பாளின் மீது உள்ள கண்ணியத்தின் காரணமாக அல்லாஹ் கேட்கின்றான், என்ன கூலி கொடுக்கும்? அல்லாஹ் நினைத்தால் அவனே தன்னுடைய இஷ்டத்திற்கு கொடுக்கலாம். ஆனால் நோன்பாளியை கண்ணியப்படுத்துகின்றான். மலக்குமாரிடத்தில் கேட்கின்றான், என்ன கூலி வழங்குவோம்?
மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், யாரெல்லாம் உன்னுடைய இந்த அடியார்களுக்கு நீ நிரப்பமான கூலி வழங்குவாயாக என்பதாக அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள். குர்ஆனில் என்ன சொல்லுகிறான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நம்முடைய அடியார்களுக்கு நாம் பொறுமையுள்ள நம்முடைய இந்த அடியார்களுக்கு கணக்கின்றி நாம் கூலியை வழங்குவோம் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஸாபிரூன் நோன்பாளிகளை குறிக்கின்றது என்பதாக. நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் அவர்களுக்கான கணக்கின்றி கூலியை வழங்குகின்றார் என்பதாக இந்த வசனத்திற்கான விரைவுகளை சொல்கிறார். அல்லாஹ் கணக்கின்றி கூலியை கொடுத்தால் எப்படி இருக்கும்? சொர்க்கம் என்ற அந்த கூலி இருக்கின்றதே எப்படிப்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதையெல்லாம் நம்முடைய கற்பனைகளால் சிந்திக்க முடியாது. எந்த கற்பனையும் சிந்திக்க முடியாது, எந்த கண்களாலும் பார்த்திருக்க முடியாது, எந்த காதுகானது நிரந்தரமானது, நிம்மதியை தரக்கூடியது. அதே சமயத்திலே அல்லாஹ் வழங்கக்கூடிய தண்டனைகளும் கடுமையானது என்பதையும் நாம் இந்த நேரத்திலே புரிய வேண்டும் சொல்றோம். எனவே அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை நோன்பாளிகளுக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவரையும் அந்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக ஆக்கி வருவாங்க. ஐந்தாவது தகவலாக அஸ்ஸௌமு ஜுன்னத்துன். பெருமானார் சொன்னார்கள், நோன்பு என்பது ஒரு கேடை. அது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு கேடை. எப்படி போரிலே தன்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக கேடயத்தின் மூலமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அந்த கேடயமாக அல்லாஹ் நோன்பை ஆக்கியிருக்கின்றான். இந்த கேடயத்தின் மூலம் நான் எதிர்த்து பாதுகாப்பு பெறப்பெறும் என்றும் ஷைத்தானுடைய நஃப்ஸுடைய ஊசுராட்டங்களை பாவத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம். எனவே பெருமானார் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது கேடயம் என்பதாக சொன்னார். நோன்பினுடைய ஆறாவது தகவலாக, நோன்பாளி யாரிடமும் சண்டை போடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நோன்பாளியிடம் நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் யாராவது தர்க்கம் செய்தால், சண்டையிட வந்தால் அவர் சொல்ல வேண்டுமா, அன ஸாயிமுன் அப்படின்னா நான் நோன்பாளி என்பதாக சொல்லி அங்கு இருந்து விலகிவிட வேண்டும் என்பதாக நோன்பாளிக்கான அறிவுரைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார். எனவே நோன்பாளி யாரிடமும் சண்டை போடக்கூடாது, தர்க்கம் செய்யக்கூடாது. நோன்பினுடைய ஏழாவது தகவலாக, நோன்பு இருக்கும் நிலையில் நாம் பசித்து தாகமாக இருக்கும் இந்த நிலையில் நம்முடைய வாயிலிருந்து ஒரு வாடை வீசும். அல்லாஹ்விடத்தில் அந்த வாடைக்கான அந்தஸ்து எவ்வளவு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், கஸ்தூரியை விட சிறந்த வாடை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார். அது ஒரு துர்வாடையாக இருந்தாலும் ஏன் நாம் பசியாக தாகமாக இருப்பதின் காரணமாக நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய இந்த வாடையை கூட அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட அந்தஸ்திற்கு உரியதாக இருக்கின்றது. நாளை மறுமையிலே அதற்கான கூலிகளை அல்லாஹ் நிரப்பமாக வழங்குவான். அதற்கான கூலியை இந்த உலகத்திலும் வழங்குவான் என்பதாக சொன்னார். எனவே இந்த நோன்பாளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடையும் கஸ்தூரியை விட சிறப்பானதாக இருக்கின்றது. எட்டாவது தகவலாக, நோன்பாளுக்கான கூலியை மன்னிப்பை வழங்குகின்றான் என்பதாக ஹதீஸில் வந்திருக்கின்றது. மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் என் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றார், இந்த நோன்பை வைப்பதால் அல்லாஹ் எனக்கு கூலி வழங்குவான் என்ற நம்பிக்கையோடு யார் நோன்பை வைக்கின்றாரோ அவருடைய முந்தைய சிறிய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்பதாக அன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்பதாவது தகவலாக, ரமலானுடைய காலங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக துஆக்களிலே ஈடுபடுவோம். அல்லாஹ் நோன்பாளிகளுடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அவர் நோன்பு திறக்கும் வரை, நோன்பு ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை அந்த அடியான் கேட்கக்கூடிய அத்தனை துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இது போன்ற நேரங்களிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கையேந்துவர்களாக நாம் இருப்பது
நோன்புடைய 10வது தகவலாக நோன்பாளி அதிகமாக தான தர்மங்களை வழங்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே நிறைய தான தர்மங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதே சமயம் ரமலானுடைய காலங்களிலே மிக அதிகமாக தான தர்மங்களை வழங்குவார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் பொதுவாகவே சதகா தான தர்மம் இருக்கின்றதே நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களையும் முசீபத்துகளையும் போக்குகின்றது. தான தர்மங்கள் நாம் வழங்கக்கூடிய இந்த காசு சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் இது அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்கப்படுகின்றது, சேமித்து வைக்கப்படுகின்றது. உண்மையான சேமிப்பதுதான் நம்முடைய டெபாசிட்லயே என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் நாம் கொடுக்கக்கூடிய இந்த டெபாசிட் இருக்கின்றது, இதுதான் உண்மையான சேமிப்பு. எனவே நாம் எந்த அளவுக்கு தான தர்மங்கள் வழங்குகின்றோமோ அதை கொண்டு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே வரக்கூடிய முசீபத்துகளை நீக்குகின்றான், வரக்கூடிய நோய் நொடிகளை என்று நம்மை பாதுகாக்குகின்றான். எல்லா விதமான முசீபத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் அதிகமாக தானங்கள் வழங்குங்கள். அதிலே குறிப்பாக நாம் அதிகமாக தான தர்மங்கள் சதகாக்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை 10வது தகவலாக சொல்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு அனைவருக்கும் புனிதமிக்க ரமலானை அடைந்திருக்கிற நம் அனைவர்களுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று நாளை வறுமையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முழுமையான வெகுமதிகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய குடும்பத்தார் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி